நான் சதீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிடி பிளேயர்லேருந்து உங்களுடைய ஹோம் தியேட்டருக்கு வந்து எப்படி 5.1 கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துக்க போகிறோம். இப்போ உள்ள டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 2000 பார்த்தீங்கன்னா 5000, 7000, 8000 இந்த மாதிரி வந்து பட்ஜெட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹோம் தியேட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஹோம் தியேட்டர் வந்து வாங்கியிருப்பீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டிவிடி பிளேயர் வந்து வாங்கியிருப்பீங்க, இல்லை பழைய டிவிடி பிளேயர் இருக்கும். உங்கள் ஹோம் தியேட்டராக இருந்தாலும் சரி, உங்கள் டிவிடி பிளேயராக இருந்தாலும் சரி, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக நிறைய பின்னு வதவதன்னு இருக்கும். ஸோ அது என்னடா இது, எந்த பின்னை எதுலடா சொருவுறது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து காசு கொடுத்து எலக்ட்ரிஷியனை வர சொல்லி இந்த மாதிரி டிவிடி பிளேயர்லேருந்து ஹோம் தியேட்டருக்கு வந்து எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி 500 ரூபா வரைக்கும் காசு கொடுத்து நிறைய பேர் மாட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி யாருமே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா போதும். உங்களுடைய டிவிடி பிளேயர்லேருந்து உங்கள் ஹோம் தியேட்டருக்கு வந்து எப்படி இந்த 5.1 வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிடி பிளேயர் தான் இருக்குது. இந்த டிவிடி பிளேயர்லேருந்து இந்த 5.1 அவுட்புட்டை எடுத்து நம்ம ஹோம் தியேட்டருக்கு வந்து இன்புட்டாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதைத்தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் என்கிட்ட இருக்குது, ஒரு டிவிடி பிளேயர் இருக்குது. ஸோ ஹோம் தியேட்டர் வந்து பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா நெஸ்ட்ரான் அப்படின்னு ஒரு பிராண்டு. ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்திங்கன்னா தெரியும் நெஸ்ட்ரான் போட்டிருப்பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது, எஃப்எம் ரேடியோ வந்து கேட்டுக்கலாம், யூஎஸ்பி நீங்கள் மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5.1 அப்படியே மல்டிமீடியா ஸ்பீக்கர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஹோம் தியேட்டரோட சப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்காது, அந்த சைடு ரைட் சைடு இதுக்குள்ளே இருக்குது. நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். 8 இன்ச்சு சப்பு. டிவிடி பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க் டிஜிட்டல் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் டோல்பி டிஜிட்டல் வந்து இதில் சப்போர்ட் ஆகும் இந்த டிவிடி பிளேயரில். இது வந்து ஒரு பேசிக் டிவிடி பிளேயர் தான். இது வாங்கையில் பார்த்தீங்கன்னா 2500 தான் ரேட்டு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோல்பி வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர் பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஆர்சிஐ கேபிள் பின்னு ஒரு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹோம் தியேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம இந்த ஹோம் தியேட்டருக்கு வந்து எப்படி 5.1 வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட்டு. இது வந்து இந்த வீடியோ அவுட்டுன்னு வெறும் மஞ்சள் கலர் மட்டும் ஒன்லி ஒன்று இது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கலைஞர் டிவியெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் கலர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த 3 பின்னு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து கலைஞர் டிவி இல்லைனா ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் டிவியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் கலரில் ஒரு பின்னை சொருவிக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதுலேயே 2.0ன்னு போட்டிருப்பாங்க பாருங்கள், 2 சேனல்னு, ஃப்ரண்ட் 2 சேனல்னு. ஸோ இந்த எல்லுன்னு ஒன்று போட்டிருப்பாருங்க, இதில் ஒன்று. இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஆர்னு போட்டிருக்கு. இந்த ரெண்டும் தான் வந்து ஸ்பீக்கருக்கான சிஸ்டம். இந்த ரெண்டுலேயுமே ஒவ்வொரு பின்னை சொருவிக்கோங்க. இந்த மஞ்சள் கலரில் ஒரு பின்னை சொருவிக்கிட்டு உங்களுடைய கலைஞர் டிவியோ ஒயிட் அண்ட் பிளாக் டிவிலையோ நீங்கள் சொருவினீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மற்றும் வீடியோ வந்து உங்களால் அவுட்புட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 3 பின்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், ஒய் பிஆர்பிபின்னு சொல்லி 3 பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்இடி டிவி, அதாவது எல்இடி டிவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ இருந்துச்சுன்னா ஹெச்டிஎம்ஐ மூலமாக கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டிவிடி பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ ஆர்சிஐ கேபிள் மூலமாக தான் கனெக்ட் பண்ண முடியும். அதனால் என்னோடய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பின்னை சொருவி தான் வந்து வீடியோவுக்கு வந்து இப்போதைக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து டிஜிட்டல் அவுட்டுன்னு போட்டிருப்பாருங்க, கோயாக்சியல்னு போட்டிருப்பாருங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 6 பின்னை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஹோம் தியேட்டருக்கு வந்து 6 பின்னை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து 5.1 அவுட்புட் வந்து எடுக்க முடியும். பட் உங்கள் ஹோம் தியேட்டரில் வந்து இந்த கோயாக்சியல் அப்படின்னு சொல்லி தனியாக எங்கேயாவது பின்னு இருந்துச்சான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா சிங்கிள் வயர், ஒரே ஒரு சிங்கிள் ஆர்சிஐ கேபிள் இருந்தால் போதும். உடனே உங்களுடைய ஹோம் தியேட்டருக்கு டிவிடி பிளேயர்லேருந்து ஒரே ஒரு சிங்கிள் கேபிள் மூலமாக உங்களால் 5.1 அவுட்புட்டை எடுத்துக்க முடியும். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செட் ஆஃப் ஆர்சிஐ கேபிள் வந்து இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கேபிளாக இருக்குது. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா 2, 4, 6 இந்த 6 பகுதியை வந்து இந்த இடத்துக்கு பார்த்திங்களா, இதில் 2, 4, 6 இந்த 6 இடத்துலையும் வந்து சொருகிற மாதிரி வரும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷனு. ஸோ இதிலேருந்து எண்டு வருது பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த எண்டு 6 பின்னு. ஸோ இந்த 6 பின்னை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹோம் தியேட்டரில் வந்து ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். இந்த 6 ஆப்ஷனில் வந்து சொருகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சொருவிட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து டிவிடி பிளேயர்லேருந்து ஹோம் தியேட்டருக்கு வந்து 5.1 வந்து அவுட்புட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பின் எடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் அண்ட் ரெட்டு. ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேராக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எல்லுன்னு இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டாக ஒரு இது எல்லுன்னு. ஸோ இந்த எல்லில் வந்து நான் இப்போ ஒயிட் கலரை வந்து சொருகணும். ஓகேங்களா, இப்போ ஒயிட் கலரை வந்து நான் எல்லில் வந்து சொருவிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் வந்து என்ன சொருகணும்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு போட்டிருப்பாருங்க. இந்த 6ன்னு இருக்கிற இடத்துல இந்த ரெட் கலர் வந்து சொருவிடணும்.
இப்போ நான் வந்து சொருவிட்டேன். ஸோ இந்த சொருவின கேபிளை அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஒயிட்டு ரெட்டும் வந்து சொருவிருக்கேன். அதோட சிம்பிளை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒயிட்டு வந்து எல்லில் இருக்குது, ரெட்டு வந்து ஆறில் இருக்குது. அப்போனா இது வந்து ஒயிட்டு வந்து எல்லு, ரெட்டு வந்து 6. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, 2 சேனல்னு, ஃப்ரண்ட் 2 சேனல் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கணக்கு. அப்போனா FL FR ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் போட்டிருக்கும் பாருங்கள், FL FR அப்படின்னு போட்டிருக்குதுங்களா. அப்போ FL வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, ஏன்னா நம்ம எல்லை வந்து ஒயிட்டில் தான் சொருவிருந்தோம், அதே எல்லை வந்து நம்ம ஒயிட்டில் சொருவிடுறோம். ஸோ இந்த FRஐ வந்து அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள் FRன்னு. ஸோ இதில் வந்து இப்போ சொருவிடலாம். ஸோ ஓகே, இப்போ டிவிடி பிளேயர்லேருந்து ஹோம் தியேட்டருக்கு ஒரு செட்டு வந்து நம்ம இப்போ செஞ்சிட்டோம். ஸோ அடுத்த செட்டு வந்து பார்க்கலாம். ஸோ திரும்படி இன்னும் ஒரு 2 கேபிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒயிட் அண்ட் ரெட்டு. ஸோ இதை வந்து எங்கே சொருகணும்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தாலே தெரியும் பாருங்கள். ஸோ ரியர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒயிட்டும் இந்த ரெட்டும் இந்த ரெண்டுமே வந்து ரியர் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடையாளத்துக்கு. ஸோ இந்த 2 பின்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரியருக்கு வருதுன்னு அடையாளம் கொடுத்துருக்காங்க. அப்போனா இது வந்து RL, இது வந்து RR ஓகேங்களா. அப்படிங்கும்போது நம்ம இந்த ஒயிட்டை வந்து RL அப்படின்றதில் இப்போ நம்ம சொருகிறோம். சொருவிட்டோம். இப்போ இந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா RR ஓகேங்களா. அதாவது RRனா ரியர் ஸ்பீக்கர் ரைட் சைடு, RLன்னா ரியர் சைடு லெஃப்ட் ஸ்பீக்கர். அதுக்கு தான் அந்த ஷார்ட்டாக வந்து RL RRன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம 4 பின்னு சொருவிட்டோம். ஸோ இதோட பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஹோம் தியேட்டருக்கு வந்து அதே மாதிரி நம்ம சொருகணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் சொருவின கேபிள் தான் அந்த எண்டை எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் போட்டிருக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆர்னு போட்டிருக்குது. ஸோ இதில் ரியர் LF ஆர்னு போட்டிருக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் RR RLன்னு போடவே இல்லை பாருங்கள். இதில் வந்து SL SRன்னு தான் போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து RL RRன்னு தான் போட்டிருக்கு. ஸோ அப்படிங்கும் போல் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மெத்தடு தான். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி ஸ்பீக்கரை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ரியர் அப்படின்னு சொல்லுவோம், ரியர் ஸ்பீக்கர்னு ஓகேங்களா. ஸோ இந்த ஹோம் தியேட்டருக்காரங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பின்னாடி ஸ்பீக்கரை வந்து அவங்க சரவுண்டு ஸ்பீக்கர்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. அதாவது வந்து சரவுண்டு லெஃப்ட்டு சரவுண்டு ரைட்டு. நம்ம ஊர் பாஷையில் வந்து ரியர் லெஃப்ட்டு ரியர் ரைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 2 வார்த்தையும் ஒன்று தான், பட் ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே ஒன்று தான், பேர் தான் வந்து இவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து பின்னாடி ஸ்பீக்கர் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்கிறோம், இவங்க சரவுண்டு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் வந்து வார்த்தை மாறுது அப்படின்றதுனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா RL RR மாற்றிட்டோம். ஸோ அதே பின்னை எடுத்து இதே SL SR அப்படின்றதில் மாட்டிக்கோங்க. ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா SL மாட்டியிருக்கேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா RLல தான் வந்து ஒயிட் மாட்டியிருக்கேன். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா SR அப்படின்னு இருக்குது. இதை வந்து நான் ரெட்டில் வந்து சொருவிடுறேன். அதுலேயே ஷேடை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இன்புட் பின்னுலேயே. ஸோ இந்த மாதிரி ஒயிட்டு ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த அடையாளம் பார்த்து நீங்கள் சொருவிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் சப்பு. இந்த 2 பின்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சென்டர் ஸ்பீக்கருக்கு, இன்னொன்று சப்புக்கு. இதுக்கு வந்து பேரே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, இந்த பேப்பர் வந்து மறைச்சிருக்குது. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், சப் ஊஃபர்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த பின்னுக்கு சைடில் பாருங்கள் சப் ஊஃபர்னு போட்டிருக்குதுங்களா. மேலே வந்து பாருங்கள் சென்டர்னு போட்டிருக்குது. அப்போ இது வந்து சென்டர் பின்னு, இது வந்து சப் ஊஃபருக்கு மாற்று பின்னு. ஸோ ஓகேங்களா. இப்போ நான் ஒயிட்டை வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கரில் வந்து மாட்டிக்கிறேன். இந்த ரைட், அதாவது இந்த சிவப்பு கலர் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் சப் ஊஃபர் அப்படின்றதில் மாட்டிக்கிறேன். ஓகேங்களா, மாட்டியாச்சு. இப்போ இதில் 6 பின்னுக்கு 6 பின்னு நம்ம மாட்டிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் தியேட்டரில் வந்து இந்த சென்டரையும் சப் ஊஃபரையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒயிட்டை சொருவியிருக்கேன். அப்போனா இந்த ஒயிட்டை வந்து நம்ம ஹோம் தியேட்டர்லேயும் சென்டரில் தான் சொருகணும். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கு வந்து ஒயிட்டு சொருவிருக்கோம். அப்போனா இந்த ஒயிட்டை வந்து சென்டரில் தான் சொருகணும். ஓகேங்களா. இதில் வந்து மேலே வந்துருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பின்னு வந்து கலர் மேலே கீழே மாறி மாறி இருக்குன்றதை பார்க்காதீங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான்
இந்த சென்டர் வந்து கீழே சொருவிட்டு சப் ஊஃபரை வந்து ரெட்டை வந்து மேலே சொருவிட்டேன்னு வைங்களேன். ஸோ இப்போ இந்த 2 ஒயிட்டு இதில் ஒரு ரெட்டு, கீழே ஒரு ஒயிட்டு 2 ரெட்டு அப்படின்ற மாதிரி வரும். நீங்கள் இந்த கலரை பார்க்காதீங்க, அதில் போட்டிருக்க வார்த்தையை பாருங்கள். பாருங்கள், நான் ஒயிட்டை வந்து சென்டரில் தான் வந்து நான் சொருவியிருக்கிறேன். ஸோ கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பின்னு சொருவிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து சப்புக்கு சொருவிருக்கேன். அப்போனா இந்த ரெட் கலர் தான் வந்து சப்புக்கு, இந்த ஒயிட் கலர் தான் வந்து சென்டருக்கு. அப்போ இந்த ஒயிட் கலர் சென்டரை வந்து ஹோம் தியேட்டரில் வந்து எங்கே சென்டர்னு கொடுத்துருக்காங்களோ அதில் தான் நம்ம வந்து சொருகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் சப்புக்கு வந்து சொருவிருக்கேன். அப்போ இந்த ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதே சப்புக்கு தான் வந்து அவுட்புட் வரும். அப்போ இந்த இதை என்ன பண்ணுறோன்னா சப்புன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, SW1. ஸோ அதில் வந்து சப்பு அப்படின்னு சொல்லி மாட்டிருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிடி பிளேயர்லேருந்து நம்மளுடைய ஹோம் தியேட்டருக்கு வந்து 5.1 கேபிளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆக்ஸின் போட்டு 2 பின்னு நான் சொருவிருக்கேன் பார்த்தீங்களா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவியிலேருந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள்னு ஒரு ஹெட்ஃபோனுக்கெல்லாம் பின்னு சொருவோம் பார்த்தீங்களா. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹெட்ஃபோனுக்கு பின்னு வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பின்னு சொருகிற மாதிரி உங்கள் டிவிக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதில் ஒரு பகுதியை டிவியில் வந்து இந்த மாதிரி பின்னை நீங்கள் சொருவிட்டு இந்த பின்னிலேருந்து தான் இந்த 2 கேபிள் வரும். ஓகேங்களா? அந்த 2 கேபிளை வந்து நீங்கள் ஆக்ஸின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒயிட்டை வந்து ஒயிட்லேயே சொருவிடுங்க. பாருங்கள், நான் ஒயிட்லேயே தான் சொருவிருக்கேன். ஒயிட்லேயே சொருவிக்கோங்க, ரெட்டை வந்து ரெட்லேயே சொருவிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் இருக்கும் பாருங்கள், ரெட்டை வந்து ரெட்லேயே சொருவிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். கீழே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் வயர் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒயிட் கலர் வந்து சேர்ந்துருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா ஸ்பீக்கரோட கேபிள். அதாவது வந்து நீங்கள் சென்டர் ஸ்பீக்கர் வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சென்டர் ஸ்பீக்கர் இருக்குது பாருங்கள். இந்த சென்டர் ஸ்பீக்கர் வயர் எடுத்து சென்டர்லேயே சொருவிடுங்க. நீங்கள் அதாவது ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டுன்னா அப்போ FL. ஓகேங்களா? அப்போ அதுக்கான ஸ்பீக்கரை வந்து கேபிளை வந்து இந்த FL அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து மாட்டிடுங்க. உங்களுக்கு வந்து FR அதாவது முன்பக்க பகுதி ரைட் சைடு ஸ்பீக்கர், அதான் வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு ஆர்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டுன்னு. ஓகேங்களா? இது வந்து FRன்னா ஃப்ரண்ட்டு ரைட்டு, FLன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரை வந்து நம்ம இதில் சொருவணும். ஃப்ரண்ட் சைடு ரைட் சைடு ஸ்பீக்கரை வந்து கரெக்டாக அந்த எழுத்தை பார்த்து நீங்கள் அதுக்கு நேராக இருக்கிற பின்னில் தான் நீங்கள் வந்து சொருவணும். ஓகேங்களா? கரெக்டாக அந்தந்த இடத்துலையே வந்து இவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து FL வந்து இந்த இடத்துல குத்துங்க. அதாவது வந்து முன்பக்க லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரை வந்து இந்த இடத்துல குத்தணும், முன்பக்க ரைட் சைடு ஸ்பீக்கரை வந்து இந்த பக்கம் குத்தணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்ட் ஸ்பீக்கர் லெஃப்ட் சைடை வந்து இந்த இடத்துல குத்தணும், சரவுண்ட் ஸ்பீக்கர் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குத்தணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர். ஓகேங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி தான் சென்டர் ஸ்பீக்கரை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த எழுத்து போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் சென்டர் ஸ்பீக்கரை குத்திக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டு லெஃப்ட்டு, அதாவது பின்பக்க ஸ்பீக்கரு லெஃப்ட் சைடு, அதை வந்து SLல் மாட்டிடுங்க. சரவுண்ட் ஸ்பீக்கர் அதாவது பின்பக்க சைடு ரைட் ஸ்பீக்கரை வந்து SRல் மாட்டிடுங்க. ஸோ ஒவ்வொரு ஹோம் தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரியர் எல் அதாவது வந்து RL RR தான் போட்டுருந்துச்சு இந்த டிவிடி பிளேயரில் வந்து. ஸோ இந்த ஹோம் தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா SL SRன்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஹோம் தியேட்டரை பொறுத்து இந்த மாதிரி பேர் வந்து மாறும். இப்போ வந்து இதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா SL SRன்னு போட்டிருக்குது, அதாவது பின்பக்க ஸ்பீக்கருக்கு வந்து பேர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஹோம் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா RL RRன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இந்த பிலிப்ஸு சோனியெல்லாம் பார்த்தீங்கன்னா RL RRன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா SL SRன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேர் தான் வந்து வேறு மாதிரி மாறுதே தவிர சிஸ்டம் ஒன்று தான். நீங்கள் வந்து பேரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, கலரை பார்த்தும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. டிவிடி பிளேயரில் என்ன வார்த்தையை நோக்கி நீங்கள் ஒரு பின்னை சொருகுறீங்களோ அதே வார்த்தையை நோக்கி தான் இந்த ஹோம் தியேட்டர்லேயும் நீங்கள் வந்து சொருகணும். ஓகேங்களா? அப்போனா தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து 5.1 கரெக்டாக கிடைக்கும். சென்டர் ஸ்பீக்கரை சென்டர்லேயே சொருகிக்கோங்க. அதாவது பின்னாடி அதாவது சரவுண்ட் ஸ்பீக்கர் லெஃப்ட் சைடை வந்து உங்கள் பின்னாடி ஸ்பீக்கர் லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரை இந்த SLல் குத்திக்கோங்க. உங்கள் பின்னாடி ஸ்பீக்கரை ரைட் சைடு ஸ்பீக்கரை வந்து இந்த கீழே உள்ளதில் SRல் குத்திக்கோங்க. முன்பக்க பகுதி லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரை வந்து FLல குத்திக்கோங்க. முன்பக்க பகுதி ரைட் சைடு ஸ்பீக்கரை வந்து FRல சொருவிக்கோங்க. ஸோ இந்த ஒயிட் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அதில் FM ஆண்டனா அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து FM காண்டி நான் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் கலர் வயரு இது வந்து மேலே வரைக்கும் போகுது, ஓட்டை பிரித்து வெளியே போகும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது FMக்கு வந்து சிக்னல் கிடைக்கிறதுக்காண்டி தான் அந்த கேபிள், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். அந்த ஹோம் தியேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர் அண்ட் ஹோம் தேட்டர் முன்பக்க பகுதி. ஸோ உங்ககிட்ட வந்து சப்பை வந்து நான் அப்புறமா காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த சப் ஊஃபர் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரைட் சைடு தான் வந்து சப் ஊஃபர் இருக்குது. சவுண்டு கேட்கும்னு ஓகேங்க. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எப்படி வந்து நம்ம டிவிடி பிளேயர்லேருந்து எப்படி நம்ம ஹோம் தேட்டருக்கு வந்து ஒவ்வொரு பின்னையும் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து பேக் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 பேர் சொல்லுவாங்க. ஒன்று ரியர் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்ட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர்னாலும் அதை தான் குறிக்கும், ஒரு ரியர் ஸ்பீக்கர்னாலும் அதை தான் குறிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்து எப்படி வந்து ஒரு டிவிடி பிளேயர்லேருந்து ஹோம் தேட்டருக்கு வந்து எப்படி 5.1 வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஆல்னு வர ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்ப உங்கள் மொபைலுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.